எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சார், என்னை பற்றி சொல்லிட்டீங்க. எனக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பரிச்சயமானவங்க தான், தெரிஞ்சவங்க தான், நல்ல நண்பர்கள். புஷ்பா கந்தசாமி மேடம் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக நான் அவங்கள்ட்ட அறிமுகமாகி பழகின ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். பட் அவங்களோட படங்களை பார்த்து ரசித்த ஒரு பர்சனில் நானும் ஒரு ஆள். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி என் சைட்லேருந்து வரும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி பேரரசு சார் சொல்லவே தேவையில்லை. என்னோடய கெரியரில் நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்ல நடிகன்னு பேர் வாங்கிட்டு இருந்தேன். பட் என்னை கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல சேர்த்ததுக்கான பெருமை பேரரசு சார் தான் சாரும். ஏன்னா பழனிங்கிற ஒரு படம் மூலமாக தான் என்னை ஒரு கமர்ஷியல் அங்கீகாரம் எனக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் திருத்தணி பண்ணோம். 2 படங்களுமே டிஸ்ட்ரிபியூஷன் மத்தியிலையும் சரி, கமர்ஷியல் ரீதியிலையும் சரி, ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு மினிமம் கலெக்ஷன் எடுத்த ஒரு ஃபிலிமில் என் கெரியருக்கு இந்த 2 படங்கள் சேரும். ரொம்ப நன்றி சார், எனக்கு 2 நல்ல படங்கள் கொடுத்ததுக்கு. சுரபி ஃபிலிம்ஸ் மோகன் சார், அவரை பற்றி சொல்லணுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள் அவரை தெரியாத ஆளுங்களே கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது எல்லா ஆஃபீஸ்லேயுமே அவரை பார்ப்பேன். ரெகுலராக ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வருவார். பட் நல்லா க்ளோஸ் ஆனது இப்போது ஒரு 3-4 மந்த்ஸாக தான். பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். எந்த ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணவே மாட்டார். எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி லைஃப்பை பாசிட்டிவாகவே பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது தப்பாக போனால் கூட, இல்லை சார் நல்லா வரும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு, இப்படி தான் ஒரு வாயிலேருந்து வரும். ஸோ அந்த ரீசன்னால தான் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக சஸ்டெயின் பண்ண முடியுது அவர் இந்த இண்டஸ்ட்ரியில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது 2வது ஜாக்கி சான், அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ரியல் அகில உலக சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான். 5 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவர். பேரரசு சார் கூட சொல்லிட்டு இருந்தார், ஃபஸ்ட்டு டைம் எல்லா ஹீரோஸுமே ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு டைம் ஆக்ஷனோட ஹியூமரை கலந்த முதல் ஹீரோ, அந்த ஜானர் எடுத்துகிட்டு வந்தது ஜாக்கி சான் தான் நினைக்கிறேன். அதனால தான் குழந்தைங்க எல்லாருக்குமே லேடிஸ் எல்லாருக்குமே அவரோட படங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிது. இங்கே கிட்டத்தட்ட நிறையா படம் பார்த்துருக்கேன். பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழ் படங்கள் ஒரு சைட் தேட்டரில் ஓடிட்டுருக்கும், ஒரு சைட் ஜாக்கி சான் படம் டப்பிங் ஓடிட்டுருக்கும். அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவரோட படங்களுக்கு. எஸ்பெஷலி இந்த சீரீஸ், போலீஸ் ஸ்டோரி சீரீஸ் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்ஷன் சீரீஸ் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பொங்கலுக்கு வரப்போகுது. 2013 சீரீஸ் அது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் இண்டோ ஓவர்சீஸ் ஃபிலிம்ஸ் மற்றும் சுரபி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தருங்கன்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். I wish Mr. Feroz, Mr. Mohan, Mrs. Pushpaji all the best, and wish them all the best for a very grand success. Thank you. I would just like to introduce myself. I'm Feroz Ilyas from Indo Overseas Films, and introduce this film, which is Jackie Chan's Police Story 2013. It's a 6th edition of the franchise Police Story. The first one was 1985, and this is shot in real 3D. I think by seeing the trailer, you must have got an idea what the film is. Thank you very much. இங்கே பரத் வந்திருக்காரு, டைரக்டர் பேரரசு. ஸோ இவங்களெல்லாம் மோகன் கரெக்டாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா யாரை கூப்பிடணுங்கிறத பார்த்து கரெக்டாக கூப்பிட்ருக்காரு. யூனோ, ஃப்ரம் பரத்ஸ் கெரியர் ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, he is an artist, who has done different type of roles in a very few films. ஒரு பிளேபாயில், இன்ஃபேக்ட் பாய்ஸில் ஒரு யூத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பட்டியலில் ஒரு பிரமாதமான ஒரு டம்பு பர்சன்னா, அதே மாதிரி 555 இப்போ ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக, அண்ட் காதலில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளாய்டட் மெக்கானிக்காக எல்லா ரோல்ஸையுமே ரொம்ப அழகாக பண்ணக்கூடியவர்.
ஸோ அவரை வந்து இங்கே கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு களை கட்டுற மாதிரி பண்ணிட்டார் மிஸ்டர் மோகன். அதே மாதிரி பேரரசு மிகப்பெரிய படங்கள் விஜயோட கொடுத்ததுக்கு அது ஒரு அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அடக்கமாக உட்காந்துருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர் பேரரசு, மிக நல்ல மனுஷர், சிம்பிளான, ரொம்ப எளிமையானவர். ஸோ அந்த விதத்தில் அவர் இங்கே வந்திருக்கிறதும் மிக பெருமையை சேர்க்குறது. அண்ட் மிஸ்டர் பிபின், ஹி ஹஸ் பீன் கவிதாலியாஸ் ஃப்ரெண்ட் ஃபார் அபவுட் 25 years. ரோஜாங்கிற எங்கள் படத்தை நார்த்து கொண்டு போயிட்டு மிக நல்ல முறையில் அது பெரிய வெற்றியை கொடுத்தவர் மிஸ்டர் பிபின். அண்ட் மிஸ்டர் ஃபிரோஸ் எனக்கு அவ்வளோவா அறிமுகமாக இல்லை, பட் ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில் ஐ வில் ஹாவ் மெனி அசோசியேஷன்ஸ் வித் ஹிம். ஸோ இந்த அண்ட் மிஸ்டர் அழகர் வந்திருக்காரு. திஸ் த ஃபஸ்ட் டைம் நான் அவரோட பார்க்குறேன் அவரை. ஸோ இந்த நல்ல ஃபங்க்ஷனில் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அதுக்கு ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். மோகன் வந்து மோகனை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்லவர் ஃபஸ்ட்டு. அது வந்து அந்த மாதிரி நல்லவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நல்ல பெரிய முன்னுக்கு வரணுங்கிற ஒரு நினைப்பு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு பேட்ரனைஸ் பண்ணுங்கிறத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு 20 வாரத்தில் பேச முடியாது, கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடம் புஷ்பா கன்சன் அவர்களுக்கும், என்னோட ஹீரோ பரத் அவர்களுக்கும், வந்திருக்க பெரியவர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் என் அன்பு வணக்கம். முதல்ல புஷ்பா கன்சாமி அம்மாவை பற்றி கொஞ்சம் பேசணும். நான் அவங்க பேனரில், கவிதாலயா பேனரில் திருவண்ணாமலை படம் எடுத்தேன். 7-8 படம் எடுத்துன்னு நினைக்கிறேன். இதில் 2 படத்தில் சம்பளத்தை விட்டு கொடுத்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கவிதாலயா படம் பண்ணும்போது இது வரைக்கும் அவங்கள பணம் கேட்டதே இல்லை, அட்வான்ஸும் கேட்டதில்லை, எதுவும் கேட்டதில்லை. அந்த நேரத்தில் அவங்களா கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆடியோ ரிலீஸ் இப்போவே ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படியும் பிடிச்சிருக்காங்க போல இருக்குது, பணம் கேட்காம கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் கம்ப்யூட்டர் டைம் அவங்கள்ட்ட கதை சொல்லி ஓகே வாங்கிட்டேன். திருவண்ணாமலை கதை சொல்லி இங்கே ஹைதராபாத்தில் போய் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை அவங்க பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஆஃபீஸுக்கு போனேன். இன்னொரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க, எங்கள் அப்பாட்டையும் கதை சொல்லி வரணும் அப்படின்னாங்க. பக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. ஏன்னா அவர் நம்ம குருநாதராக நினைக்கிற ஆள் பாலச்சந்திரன் சார். நம்ம சும்மா தைரியமாக கதை சொல்லும்போதே அவங்களுக்கு புரியாது. சரி, நான் பயந்துட்டே கதை சொன்னேன் எப்படி புரியும் அவங்களுக்கு? நான் அவங்கள சொன்ன ரிக்வெஸ்ட் சொன்னேன், மேடம் கதை நீங்கள் சார்கிட்ட சொல்லிடுங்க, தப்பாக நினச்சிக்காதானே. ஓகே, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே சாரை கதை சொல்லி எனக்காக அவங்க ஓகே வாங்கிட்டாங்க. அதுக்காக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இடையில் படம் பிகினிங்லே ஒரு சின்ன ஒரு சிக்கல். நான் முழுக்க அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் ஒரு டைரக்டரோட பேனர் அப்படிங்கிறனால அவங்க டைரக்டருக்கு அந்த முக்கியத்துவம் புரிஞ்சு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கும் அவங்களுக்கு நான் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம பரத் சார். சினிமாவில் சொல்லுவாங்க இந்த நேரம் தவறாமைம்பாங்க. நடிகர்கள் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை சொல்லுவாங்க, இப்போ இளைய தளபதி விஜய் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசையில் இடம்பெற்ற ஒரே ஹீரோ நம்ம பரத். நான் இது வரைக்கும் 2 படம் பண்ணியிருக்கேன். 9 மணிக்கு டைம் சொன்னால் 8:30 வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு. 8:00னா 8 மணிக்கு இருப்பார். என்ன டைம் சொல்கிறோமோ அதுக்கு ½ மணிக்கு முன்னாடியே வந்து ரெடியாக இருப்பார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங்கு லேட்டாக வந்ததில்லை. ஏன்னா அந்தளவுக்கு, அது மட்டும் இல்லை, முழுக்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு ஹீரோ. இந்த மாதிரி ஹீரோ இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி 2 படத்துக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த பரத்துக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சுரபி மோகன் சார். சினிமாவில் எனக்கு அதிகமாக நண்பர்கள் இல்லை, ரொம்ப கம்மி தான். சமீபத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர் சுரபி மோகன் சார். ரொம்ப பெருந்தன்மையான அவர். இப்போ என்ன பேசினா என்ன சம்பாதிச்சாலும் வெளியே சொல்கிறது இல்லை. இப்போ எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் லாஸ்ன்னு சொல்கிறதுல ஒரு சுகம்.
டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி தேட்டர் ஓனருக்கும் சரி நான் இவ்வளோ வாங்கினேன் எனக்கு இவ்வளோ கை கிடைச்சிச்சு அப்படி சொல்கிறது அது ஒரு ஃபேஷனாக போச்சு. சம்பாதிக்க வெளியே சொல்கிறதுல ரொம்ப அதை தமுசன்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஒரு 5,000 ரூபா மீட் பண்ணேன். என் படங்கள் வாங்கி அதில் சம்பாதிச்சது பெருமையாக சொன்னார். இவ்வளோ சம்பாதிச்சேன் சார், எனக்கு நிறைவேற இருந்துச்சு அப்படின்ட்டு சம்பாதிச்சதை வெளிப்படையாக பேசுகிறது அபூர்வமாக இருக்குது. அந்த காலத்தில் வெளிப்படையாக பேச இப்போ பிடிச்சி போச்சு. அவர் பேனரில் படம் பண்ணிருக்கு பேசிகிட்ருக்கோம். இப்போ சுரபி அது 50 சுரபியாக தான் இருக்கும். தொடர்ந்து அவருக்கு வெற்றி வந்துட்டு தான் இருக்கும். ஸ்டோரி அப்படின்னாலே சினிமாவுக்கு அது ஒரு எப்போவுமே பவர் தான். நம்ம நடிகர்களும் சிவாஜி நடித்த தங்கப்பாக்கமாக இருக்கட்டும், நம்ம ரஜினி சார் நடித்த 3 முகம் இருக்கட்டும், கமல் சார் நடித்த காக்கிச்சேரியாக இருக்கட்டும், விஜய் நடித்த போக்கிரியாக இருக்கட்டும், விக்ரம் நடித்த சாமியாக இருக்கட்டும், சூர்யா நடித்த காக்காக்கா இருக்கட்டும், எல்லாமே போலீஸ் ஸ்டேர் தான். போலீஸ் ஸ்டேர்னால அது மினிமம் கேரண்டி, அது ஒரு பவர்ஃபுல் தான். அது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நிறைய ஹீரோக்கள் போலீஸ் ஸ்டோர் நடித்து தான் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்காங்க. நான் படிக்கிற காலத்தில் பார்த்த படம் தான் ஜாக்சன் நடித்த போலீஸ் ஸ்டோரி. அவர் உலக சூப்பர் ஸ்டார். அந்த போலீஸ்லேயே திரும்ப போலீஸ் 2013 வருது. கண்டிப்பாக அதே அளவில் இந்த படம் வெற்றி அடைந்து மோகனுக்கு பெரிய வெற்றியும் பெரிய லாபத்தையும் ஈட்டி தர எல்லாம் ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.